இந்த காட்சி இயற்கையில் விலங்குகளின் உயிர்வாழும் உள்ளுணர்வு, கூட்டு ஒற்றுமை மற்றும் தாயின் பாசத்தை அழகாக வெளிப்படுத்தும் ஒரு எடுத்துக்காட்டு. காட்டெருமை, ஆப்பிரிக்க காட்டெருமை அல்லது இந்திய காட்டெருமை, தனது குட்டியுடன் இருக்கும்போது குட்டி பலவீனமாகவும் எளிதில் இலக்காகவும் இருக்கும். இது இயற்கையில் வேட்டையாடுபவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக தோன்றும். சிங்கங்கள் கூட்டமாக வேட்டையாடும் விலங்குகள். அவை பொதுவாக பலவீனமான அல்லது தனித்து இருக்கும் இலக்குகளை தேர்ந்தெடுக்கின்றன. இங்கு குட்டியை பார்த்தவுடன் சிங்கங்கள் அதை எளிதாக வேட்டையாடலாம் என்று நினைத்து தாக்குகின்றன. தாய் எருமை தனது குட்டியை காக்க கடுமையாக போராடுகிறது. இது இயற்கையில் தாயின் பாசத்தையும் தன்னை விட பலமான எதிரியாக இருந்தாலும் குட்டியை காப்பாற்றும் உள்ளுணர்வையும் காட்டுகிறது. காட்டெருமைகள் பொதுவாக மிகவும் ஆக்ரோஷமானவை மற்றும் சிங்கங்களை எதிர்க்கும் தைரியம் கொண்டவை. காட்டெருமைகள் கூட்டமாக வாழும் விலங்குகள். அவை ஒருவருக்கொருவர் பாதுகாப்பு அளிக்கின்றன. இந்த காட்சியில் மற்ற எருமைகள் தங்கள் கூட்டத்தின் குட்டி ஆபத்தில் இருப்பதை கண்டவுடன் ஒன்றிணைந்து சிங்கங்களை விரட்டுகின்றன. இது கூட்டு ஒற்றுமையையும் சமூக வாழ்க்கையின் பலத்தையும் காட்டுகிறது. சிங்கங்கள் தனித்து ஒரு எருமையை எதிர்க்க முடியும் என்றாலும் ஒரு பெரிய எருமை கூட்டத்தின் முன் அவை பின்வாங்குகின்றன. இது இயற்கையில் ஆபத்தை மதிப்பிடும் சிங்கங்களின் உள்ளுணர்வை காட்டுகிறது. அவை தங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பதை உணர்ந்து ஓடுகின்றன. இந்த காட்சி இயற்கையின் சமநிலையை வெளிப்படுத்துகிறது. ஒரு பக்கம் வேட்டையாடுபவர்களின் உயிர்வாழும் உத்தி இருக்கிறது, மறுபக்கம் இரையாக இருக்கும் விலங்குகளின் பாதுகாப்பு உத்திகள் உள்ளன. காட்டெருமைகளின் கூட்டு ஒற்றுமையும் தாயின் தியாக உணர்வும் இங்கு முக்கியமானவை. இது வனவிலங்குகளின் வாழ்க்கையில் உள்ள தீவிரமான உணர்ச்சிகளையும் உயிர்வாழும் போராட்டத்தையும் நமக்கு உணர்த்துகிறது.